ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. இப்படிதான் கொஞ்ச நேரமா கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனா போட மாட்டேங்கிறான். போடு. ஆமா, ஆனந்தி பாட்டிக்கு என்ன? அவியெல்லாம் எதுக்கு? ஐயோ ஐரா, ஒண்ணு மாதிரி அவியலுக்கெல்லாம் ஓட முடியுமா? அவியெல்லாம் பாட்டி ஆயிட்டாவெல்லாம். சாப்பிட்டுக்கிட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் கடந்து தூங்கறதுக்கு போயிருக்காவ. நம்ம விளையாடலாம், நீ போடு. அவையெல்லாம் வரமாட்டாவடா, நீ போடு. போடு. சரு போறேன் ஐரா, ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க வாசு. ஒன்னும் இல்ல, ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். உங்களுக்குன்னு யாருமே இல்லையா? புரியல. இல்ல, உங்களுக்குன்னு யாருமே இல்லையா? ஏன் திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? இல்லங்க, நீங்க இந்த வீட்டுக்கு வந்த நாளையில இருந்தே நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் கிச்சன்ல வேலை, அது பிறவைக்கு ஐராவை பாத்துக்கிட்டியது, வீட்டுல உள்ளவங்களுக்கு சமைச்சு போடியது, இந்த வேலை எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்குதியாலே. இப்படி மத்த வேலை பத்தியே எப்ப பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டு இருக்குதியா? உங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? என்ன சாரு சிரிக்குதியா? உங்க வயசுதான் அகல்யாக்கு இருக்கும். உங்களை விட சின்ன பொண்ணுதான் மினி. எல்லாருமே எப்ப பார்த்தாலும் போன்ல ஏதாவது பாத்துக்கிட்டு இருக்குது, அவிய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு போன் பேசிட்டு இருக்குது. இந்த மாதிரிதான் நேரத்தை போக்கிக்கிட்டே இருக்காவ. நீங்க இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளவு நாள் ஆகுது, எந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் போன் பேசி நான் பார்த்தது இல்ல. ஊர்ல உங்களுக்குன்னு யாருமே இல்லையா? போன் பேசுறதுக்கு என்கிட்ட போன் இருந்தா தானே. சரி, வீட்டுலதான் எல்லாருக்கிட்டையும் போன் இருக்கலாம். ஊர்ல உங்களுக்கு வேண்டப்பட்டவிய கண்டிப்பா இருப்பாவெல்லாம், அவியலுக்குலாம் போன் பண்ணி பேசலாமே. இல்ல, உங்களுக்குன்னு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? உங்க மாமா வீட்டுல உள்ளவியல தவிர இருக்காங்களே. இருக்காவலாம். அப்ப அவியல்கிட்ட எல்லாம் ஏன் நீங்க இது வரைக்கும் பேசினது இல்ல? ஊர்ல எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. இது வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகாததுனாலதான் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. வருண் சார் ஏதாவது திங்ஸ் வாங்குறதுக்கு வெளியே கூட்டிகிட்டு போனாலும் கார்ல தான் கூட்டிகிட்டு போவாரு. அதனாலதான் என் மாமா ஆளுங்களால எந்த பிரச்சனையும் வரல. என்னமோ சொல்ல போனா நான் எங்க இருக்கேனே அவியலுக்கு தெரியல. அதனாலதான் எனக்கு இந்த வீட்டுல இருக்கவியலுக்கும் எந்த பிரச்சனையும் இன்னைக்கு இது வரைக்கும் வரல. நான் யார்கிட்ட இருந்தாவது போன் வாங்கி ஊர்ல இருக்கவியலுக்கு போன் பண்ணாலும், இல்ல யார்கிட்டயாவது நான் இங்க பத்திரமா இருக்கேன்னு இடத்த சொன்னாலும் கண்டிப்பா எங்க மாமா அவிய மூலமா தெரிஞ்சுக்கிடுவாரு. அந்த பிரச்சனையெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காண்டிதான் இது வரைக்கும் யாருக்கும் போன் பண்ணல. ஓம், நீங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படியவியா பயந்துருப்பாவையில இந்நேரம். ஊர்ல இருந்து இங்க வந்தா அங்க சேஃபா இருக்காளா என்னையாதுன்னு நினைக்க மாட்டாவளா? என் ஃப்ரெண்ட் எல்லாம் புரிஞ்சுப்பா, கண்டிப்பா ஏதோ சேஃபான இடத்துல தான் இருக்கா அப்படின்னு. ஏன்னா இன்னமும் மாமா ஆளுங்க கிட்ட நான் சிக்கலன்னு அவளுக்கு நியூஸ் போயிருக்காளா. அப்ப இப்ப வரைக்கும் நான் பத்திரமா தான் இருக்கேன்னு புரிஞ்சுப்பா. ஓ, என்னதான் இருந்தாலும் ஒரு வயசு பொண்ணு நீங்க. இப்ப எல்லார்கிட்டயும் ஒரு போனுக்கு 2 போன் இருக்காம். நான் வேணா. ஐயோ இல்ல, நீங்க கேட்டதே எனக்கு போதும். டைம் வரும்போது நானே ஊர்ல இருக்கவியலுக்கு போன் பண்றேன். அதுக்கு முந்தி நான் ஏதாவது வேலை பார்த்து வச்சு என்னால வருண் சாருக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. என்னடா? போறேன்டா இரு. அப்ப சாரும் ஷோரா போன் வேண்டாமா? இல்ல வேண்டாம், தேவையில்லாம இந்த வீட்டுல இருக்கவியலுக்கு தான் அதனால பிரச்சனை வரும். இல்ல, தேவைப்பட்டதுன்னா கேளுங்க. என்ன தேவைப்படுதுன்னா கேக்குறதுக்கு? அண்ணே, இல்ல என்னமோ பேசிட்டு இருந்தியே, தேவைப்படுதுன்னா என்ன கேட்கணும்? இல்லனே, சாரு இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளவு நாள் ஆகுதுலாம். பாவம், என்னமா அவிய ஊர்ல இருக்கவிய யாருக்கிட்டயும் அவிய போன் பேசல பத்தியா? ஊர்ல இருந்து கிளம்பி இத்தனை நாள் ஆகுது. பத்திரமா இருக்காவலாம், சேஃபான இடத்துல இருக்காவலான்னு யாருக்கா இருந்தாலும் பயம் இருக்கும்லாம். அதான் நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்காவது போன் வேணும் பாத்தியா? கேட்டேன், இன்னொரு போன் இருக்குது தரட்டுமான்னு கேட்டேன். அவியலுக்கு வேண்டாமா. ஏன்? ஒரு போன் கையில இருக்கிறது நல்லது தானே? அததான் நானும் சொன்னேன். இவிய நல்லா இருக்கணும்னு யோசிக்க ஒரு ஆளாவது ஊர்ல இருக்க மாட்டாவலாம். அவியலுக்கிட்ட நான் பத்திரமான இடத்துலதான் இருக்கேன், சேஃபா இருக்கணும்னு சொல்லணும் எல்லாம். வாசு கேட்கறது சரிதானே சாரு? இல்ல சார் வேண்டாம். அதான் ஏன்? எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல. தப்போ சரியோ என்ன பாத்துக்கிட்டது அத்தையும் அத்தைக்கு வீட்டுல உள்ளவியலும் தான். இப்போ அவியலாலதான் எனக்கு பிரச்சனையும். என்னமோ வருண் சார் உங்களுக்கு எங்க மாமாவை பத்தி ஒழுங்கா தெரியல.
நான் இருக்க இடம் எங்கன்னு கண்டுபிடிக்காதது வரைக்கும் தான் எனக்கு சேஃப். அது பிறவைக்கு என்ன இழுத்துட்டு போயிருவானா உன் மாமி வந்து? அதுவும் நீ என் பாதுகாப்புல இருக்க, என்ன மீறி உன்னை வந்து தொட்டுருவானா? அவரை பத்தி உங்களுக்கு தெரியல சார், தெரியாததுனால தான் பேசுதியா. ஓ, உன் மாமே அவ்வளவு பெரிய ஆளு. இருக்க இடம் தெரிஞ்சிருந்தனா இந்த வீட்ல இருக்கவிய கூட இந்நேரம் நிம்மதியா இருக்க முடியாது. நான் இங்க தேடி வந்தவங்களோட பாதுகாப்புல இல்லன்னு இந்நேரம் அவியலுக்கு தெரிஞ்சிருக்கான். அதனாலதான் அவிய குடும்பம் சந்தோஷமா இருக்கேன். யாருக்கிட்டயாவது போன் பேசப்பை அது என் மாமாக்கு தெரிஞ்சு இந்த வீட்ல இருக்கவியலுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது சார். அதான் நான் இருக்க இடமே தெரியாம இருக்கேன். வாசு, அண்ணே. உன்னை ரொம்ப நேரமா அம்மா தேடிட்டே இருக்காவ. ஏன் அம்மாவா? இல்ல, ஏன் அம்மா? ஓ, இப்பதான் சாரு எங்கன்னு கேட்டுட்டு அவியல்கிட்ட சொல்லிட்டு தானே சாரு பக்கத்துக்கு வந்தேன். பிள்ளைக்கு கூட விளையாடிட்டு இருக்கான்னு அவியதான் சொன்னாவ. அது பிறவைக்கு கூப்பிட்டாவ. ஓ அப்படியா, சரிண்ணே, நான் போய் பெரியமாவை பாத்துட்டு வந்துடுறேன். ம். இரா இரா வரேன். வரேன் சார். பயப்படுறியா சாரு? எப்படியும் எங்க மாமா கிட்டேயே உங்க அத்தை சொன்ன மாதிரி அனுப்பத்தானே போறியா? அது வரைக்கும் என்னால இந்த வீட்ல இருக்கவியலுக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது சார். இல்ல சாரு, நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னது உங்க மாமா எப்படிப்பட்டவரு? அவர்கிட்ட பேசி உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்ல. புரியல சார். இல்ல, எத்தனை நாள் தான் அவரை பார்த்து நீ பயந்து ஓடிக்கிட்டே இருப்ப? அத ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அதனாலதான் உங்க மாமாவை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வேளை நீ இங்கதான் இருக்கன்னு கண்டுபிடிச்சாலாம் அப்படியே உன்னை அவர் கூட அனுப்பி வைப்பேன்லாம் நினைக்காத. என் வீட்டுல இருக்கிறது வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு கன்ஃபார்ம். அதுக்கு பிறவைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீ உன் லைஃப பாத்துக்கிறதுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்ல. அதுக்கு உங்க மாமாவை தானே சரி பண்ணணும். அதான் அவரை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ சரி சார். நான் விசாரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதான் அவன் தேடி கண்டுபிடிச்சு வந்ததான் அப்படியே உன்னை அனுப்பிடுவேன் மட்டும் நினைக்காத. உனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. தெரிஞ்சோ தெரியாமலோ என் வீட்டுக்கு நீ வந்துட்டேன், என் கண்ணுல பட்டுட்டேன். எங்க யாருக்கிட்டயாவது போன் பேசின உடனே நீ இருக்க இடத்த கண்டுபிடிச்சு அவைய தேடி வந்துருவாளோ, இங்க இருக்கவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருவாளோ, ஒன்னால இங்க இருக்கவங்களுக்கும் கெட்டது நடந்துருமோன்னுலாம் பயப்படாத. இப்பவும் சொல்றேன், எங்க மாமாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுட்டாருன்னா அதை அடையிறதுக்காக எத்தனை உயிரை வேணாலும் எடுப்பாரு, யார வேணாலும் பலியாக்குவாரு. அதான் என்னால யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நீ இப்படி பயப்படுறத நிறுத்து. அப்புறம் சாரு, உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சார்? என்ன சார் இது? அட, என்ன ஏதுன்னு டீடைல் கேட்டுட்டு தான் அது பிறவைக்கு வாங்குவியா? வாங்கி பாரு. வரேன். என்ன சார் இது? அதான் சொல்லலாம், வாங்கு, வாங்கி பாரு என்ன இருக்குன்னு. இல்ல, நான் எதுவும் உங்ககிட்ட வாங்கிட்டு வரதுக்கு சொல்லலையே. என் வீட்டுல இருக்க பொண்ணு நீ ஏதாவது வாங்கி கேட்டாதான் வாங்கி தரேன்னு இருக்கா? எனக்கு தோணி எதுவும் வாங்கிட்டு வரப்படாதா? புடி, பிரிச்சு என்ன இருக்குன்னு பாரு. ஐஸ்கிரீம் இல்லடா, என்னன்னு தெரியல, பாக்குறேன். இது ஐஸ்கிரீம் இல்ல, என்னன்னு பாத்துட்டு. என்ன பிடிச்சிருக்கா? என்ன சார் ஐபோன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க வீட்ல? ஓ, அகல்யா காண்டி வாங்கிட்டு வந்தியலா? ஏன் 24 மணி நேரம் அவளுக்கிட்ட இருக்க போன் காணாதா? உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு எதுக்கு சார் போன் எல்லாம்? சாரு, அன்னைக்கு நான் உனக்கிட்ட என்ன போன் நம்பரை தந்தேன். போன் நம்பர் தந்துதான் நீ தேடி வந்தவங்களை பாக்கிறதுக்கு போன் அனுப்பி விட்டான். போன் நம்பர் தந்த எனக்கு தோணவே இல்ல, உன் கையில ஒரு போன் இல்லன்னு தோணவே இல்ல. அது பிறவைக்கு நானும் அப்படியே அதை மறந்துட்டேன். பாஸுக்கே தோணி இருக்கு பாத்தியா? நீ இங்க வந்து ரொம்ப நாள் ஆகுது, கண்டிப்பா ஊர்ல இருக்கவியல எல்லாம் பாக்கிறதுக்கு தோணும். நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கவியல்கிட்ட நான் இங்க பத்திரமா இருக்கேன், சேஃபான இடத்துல இருக்கேன், என்னை பத்தி கவலைப்படாதுங்கன்னு சொல்லதுக்கு தோணும். ஆனா உன் கையில போன் இல்லாததுனால யார் கூடாலையும் பேசியிருக்க மாட்டேன். அப்படி யார் கூடாலையும் பேசணும்னு தோணுதில்ல. ஆனா ஊர்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவதான் பத்திரமா போய் சேர்ந்தனா என்ன யாதுன்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பா. அவளுக்கிட்ட மட்டும் போன் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா கண்டிப்பா எங்க மாமா அவளை நோட் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அவ மூலமா நான் இருக்க இடம் தெரிஞ்சிட்டுனா, அது மட்டும் இல்லாம எங்க மாமா ஆளுங்க என்ன தேடி என்னமோ கன்னியாகுமரியில தான் சுத்திக்கிட்டு தெரியாவ. அவிய கண்ணுல நான் என்னமோ மாட்டல, எப்படியும் அவளுக்கு நியூஸ் போயிருக்கான் நான் பத்திரமா பாதுகாப்பான இடத்துலதான் இருக்கேன் அப்படின்னு அவளே புரிஞ்சுப்பா. அதனாலதான் அவளுக்கு போன் பண்ணல. சரி, இனிமே உனக்கு யாருக்காவது போன் பண்ணனா இதுல இருந்தே போன் பண்ணிக்கோ. உன் ஃப்ரெண்டு நம்பர்? அது எனக்கு காணாம தெரியும். ஓ சரி. சாரு, சிம் என்னோட பழைய சிம் தான். உனக்கு சிம் வாங்க முடியாது பாத்தியா? அதான் என்னோட பழைய சிம் இதுல போட்டிருக்கேன். சார்,
பயப்படாத, யாரும் ஃபோன் பண்ண மாட்டாவ. இதுல கிடக்க சிம் அஞ்சுக்கும் அம்மாக்கும் அது பிறகு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். சொந்தக்காரங்க 1-2 பேருக்கு தெரிஞ்சாலும் யாரும் இந்த நம்பருக்கு இப்ப கூப்பிட மாட்டாவ. இந்த நம்பருக்கு அடிக்கடி கால் வர்றது அஞ்சுவோட போன்ல இருந்து மட்டும்தான். அவளாம் ஃபோன் பண்றதுக்கு இல்ல இப்போ. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ யூஸ் பண்ணிக்கோ. இல்ல சார், நான் யாருக்காவது ஃபோன் பண்ணி நீ இருக்க இடம் உங்க மாமாக்கு தெரிஞ்சதுன்னா சந்தோஷம். இல்லனாலே அகல்யாக்கு எனக்கு கல்யாணம் முடிச்ச உடனே உன் பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நானா அவனை தேடி போறதா, அவனா என்ன தேடி வரதா ஒண்ணுதான். உன் பிரச்சனைக்கு சொல்யூஷன் சென்னான்னு கிடைக்கும். ஏன்னா அனுப்பி விட்டுருவீங்களா சார்? சாரு, உனக்கு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அவன் கெட்டவனா இருக்க பட்சத்துல எப்படி அவனுக்கு கூட அனுப்பி வைப்பேன்? ஒன்னில அவனுக்கு புரிய வைக்க பாக்கணும். நம்ம சைட்ல நிறைய பேர் இருக்காவளே, அர்ஜுன் இருக்காரு, அது பிறகு ரோஹித் டிஎஸ்பி. பொண்ணுங்க விஷயம்னு வந்துட்டா அணக்கமே இல்லாம விஷயத்த முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. உன் பேரு கூட வெளியே வராது. உன் மாமாவை தூக்கி உள்ள போறதுக்கு ரோஹித்தே இருக்காரு. உனக்காக எல்லாரும் இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுறான்? யாருக்காவது போன் பண்ணா நீ இருக்க இடம் தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு போன் பண்ணாம இருந்துராத. சரி பண்ணு. என்ன சார்? இல்ல சாரு, புது போன் வேற. ஃபர்ஸ்ட் கால் எப்படியும் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனவங்களுக்கு தானே பண்ணுவேன். ஆமா சார், புது போன் எல்லாம். அதான் பண்ணுன்னு சொன்னேன். ஓ, யாருக்கு பண்ணலாம்? யாருக்கு பண்ணணும் முத? சரிம்மா, நான் உன்கிட்ட பேசல போதுமா? சாரு, என் நம்பரை வரும்னு சேவ் பண்ணி போட்டிருக்கேன். சரி சார். சாருக்கு இப்ப முக்கியம் நான் தான். அப்ப கண்டிப்பா எனக்கு தான் முத கால் பண்ணுவா. டைப் பண்றா. என் நம்பரை சேவ் பண்ணி போட்டிருக்கேன்னு சொன்னதுக்கு பிறகு டைப் பண்றா. அப்ப என் நம்பரை காணாம வேற படிச்சு வச்சிருக்காளா? ரிங் போகுது. ரிங் போகுதா? நமக்கு வரவே இல்ல. இது வருணோட பழைய நம்பர் இல்ல. இந்த நம்பர் இப்ப வருண் யூஸ் பண்றதே இல்லையே. 2 வருஷத்துக்கு முந்தைய இந்த நம்பருக்கு கால் பண்ணும்போது நாட் ரீச்சபிள்னு வந்தது. ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான ஒரு வேலைக்கு கால் பண்ண, எமர்ஜென்சிக்கு கூட அட்டென்ட் பண்ண மாட்டியலாம். போனை எங்க வச்சியான்னு கேட்டதுக்கு இந்த நம்பர் இப்ப யூஸ் பண்றது இல்லன்னு தானே சொன்னாரு. இந்த நம்பர்ல இருந்து கால் வருது. சரி, எதுக்கு அட்டென்ட் பண்ணி பாப்போம். ஹே பிரியா. பிரியாவா? எப்படி இருக்க? இது சாருவோட வாய்ஸ். ஆனா பிரியான்னு எதுக்கு கூப்பிடுறா? பிரியா ஒன்னதாண்டி. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்னடி, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? நான் சாரு. என்ன வில்லங்கன்னு தெரியலையே. ஹலோன்னு கேட்ட போவே நீ தானே தெரிஞ்சது சாரு. ஏன் என்னாச்சு? இந்த சிம்ல இருந்து கூப்பிட்டுருக்கா? இது வருணோட சிம்மாச்சே. ஓ அதுவா பிரியா? யாரா இந்த பிரியா? நான் கன்னியாகுமரிக்கு வந்தேலாம். இப்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் இருக்கேன். வரணும்னு ஒரு சார், அவருக்கு வீட்டுலதான் பாதுகாப்பா இருக்கேன். யாரு போன்ல? சாரு. அதுதான் தெரியுமே சாரு. ஆனா இந்த நம்பர் தான் வருணுக்கு நம்பர் ஆச்சே. ஆமாடி பிரியா, நான் தங்கி இருக்கேன்லாம். டி, நான் பாதுகாப்பா இருக்கேன்லாம் ஒரு வீடு. அந்த வீட்ல இருக்க சார் தான் எனக்கு புது போன் வாங்கி தந்தாரு. ஓ பரவாயில்லையே, போன்லாம் வாங்கி தந்திருக்கான். ஆமாண்டி பிரியா, ஐபோன். சிம் எங்க சாரோட தான். இனிமே உனக்கு ஏதாவது பேசணும்னா இந்த நம்பருக்கே கூப்பிடு. ஆமா, பக்கத்துல நிக்கான். ஆமாண்டி, சமாளிச்சிட்டியா நீ? நம்மள எதுக்கு பாக்காரு? ஆமா சாரு, சமாளிச்சுட்டேன். என்னத்த சமாளிச்சாரு? சரி சாரு, இந்த நம்பர் என்கிட்ட முன்னமே இருக்கு. என்கிட்ட தான் பேசின மாதிரி காட்டிக்கிட்டாத வருண் கிட்ட. வச்சுட்டேன். ஹலோ. பாரேன், உன் ஃப்ரெண்ட் போன்ல வாங்கி கொடுத்திருக்கான். நான் தான் சொன்னேன்ல, அவன் ரொம்ப நல்லவன். அது எப்படி? கேப் கிடைக்கும் போதெல்லாம் அவன் நல்லவன்னு நீயே சொல்லிக்கிறியா? உண்மைகள் சில நேரம் கசக்கதான் செய்யும். ஓ அது இருக்கட்டு, சமாளிச்சிட்டியாடின்னு என்னமோ கேக்கா. நீங்க என்ன பார்த்து நக்கலா சிரிச்சு ஆமா சமாளிச்சிட்டேன்னு சொல்லுதியா? அது என்னது? உங்க 2 பேருக்கு அப்படி என்ன சீக்ரெட்? அது கோட் பேட். மொபனே இப்ப சொல்லலன்னு வச்சுக்கிடுங்க. ஒன்னும் இல்லடி, வியான் முழுங்கின காயினை எடுத்தப்போ அவ டாக்டர்னு உனக்கு தெரிய வந்ததுலாம். அதுக்குதான் தியாக்கு உண்மை தெரிஞ்சுட்டேன். தியாவை சமாளிச்சிட்டியான்னு கேக்கா. ஓஹோ, இப்ப கூட வியான் காயின் முழுங்கலனா சாரு யாரு என்ன யாருங்கிற விஷயம் எனக்கு முழுசா தெரியாது. இப்ப மட்டும் முழுசா தெரிஞ்சுட்டான். அப்படிதானே? இல்லம்மா, உன்ட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போதான் வியான் காயின் எடுத்து முழுங்கிட்டான். நான் இந்த வீட்டுக்கு வந்து 2.5 வருஷம் ஆகுது. இவ்வளவு நாள் என்கிட்ட இருந்து மறைச்சது உங்க பிள்ளைய உங்களுக்கு காப்பாத்தனா, அப்ப கையும் களவுமா என்கிட்ட மாட்டிட்டியா? அதையே எப்படி பூசி மொழிவி பேசுதியா பத்தியலாம்? சரி விடு. அரக்காணிக்கு ரூம் ரெடி பண்ணியலாம். கவின் கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த மாங்குட்ட மண்டையனுக்கு நினைப்பு சாரா ரூம் என்னமோ ஸ்டோர் ரூம் மாதிரி வேஸ்ட் பொருள். அது பிறகு இவன் ஏதாவது பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான், அந்த பிள்ளையை கடத்தி அந்த ரூம்குள்ள கொண்டு வைக்கிது. இதுக்கு எல்லாத்துக்கும் தான் அந்த ரூமை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் எல்லாத்தையும் மாத்தி வேன்னு சொல்லிட்டு இப்பதான் வந்தேன். ஓ சரி சரி, அவளுக்கு வேற என்னமா ரூம் கொடுக்கல பத்தியலாம். இப்ப நான் கவினை பாத்துட்டு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். சரிங்க, அது வரைக்கும் அரக்காணி நம்ம ரூம்ல இருக்கட்டும். சரி தியா, குளிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போறேன்.
எனக்கு ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ஸ்மித்தி வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன சமாளிச்ச மாதிரி இனிமே ஸ்மிருதிக்காரையும் சமாளிக்கனால உங்களுக்கு ஒன்னு ஈஸியா சமாளிச்சிட்டேன். அவ்வளவு ஈஸியாலாம் சமாளிக்க முடியாது. பேசிட்டேன் சார். ஆமா, பிரியா யாரு? பிரியா என் ஃப்ரெண்டு. ஓ, அப்போ உனக்கு அந்த பிரியா தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா? ம். இல்ல சாரு, முத நான் உனக்கு போன் வாங்கி கொடுத்துருக்கேன். உனக்கு யாரு முக்கியமோ அவளுக்கு போன் பண்ணுன்னு சொன்னேன். அதான் பிரியாக்கு கூப்பிட்டேன். ஓ. சரி சார், நான் போன் யூஸ் பண்றதுனால ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படியே உன் மாமாவால பிரச்சனை வந்தாலும் சிம்மு என் பேர்ல தான் இருக்கு. என்கிட்ட தான் வருவாரு. நான் பாத்துக்கலாம். ம். ஏய், சாரி. பொண்ணு யார் இது? சாரி டான், நான் தான் தெரியாம வந்து மோதிட்டேன். யாரா இது? நம்ம காலேஜ்ல படிக்கிற பொண்ணா? நம்மள டான் எல்லாம் கூப்பிடுது. பரவாயில்ல. அம்மா, நீங்க என் காலேஜ்ல படிக்கிறியா? இல்ல நான் பிஎஸ்சி மேத்ஸ், அதுக்கு பிறகு படிக்கல. ஓ, அப்போ எப்படி நான் டான்னு தெரியும்? அம்மா, எங்க வீட்டுக்குள்ள யாருமா நீ? என் காலேஜும் கிடையாது. அது பிறகு எப்படி நான் டான்னு தெரியும்? ஐயோ, உங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியலையா நீங்க டான் தானே? மூஞ்ச பார்த்தெல்லாம் டான்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஆமா, யார் நீங்க? ஏன் காலேஜ் கிடையாதுன்னா யார் தேடி வந்திருக்கியா? என்ன, இங்க உங்க அண்ணன் தான் கூட்டிட்டு வந்தாரு. ஓ, அண்ணன் கூட்டிகிட்டு வந்த பொண்ணு நீங்களா? ஆமா, ரூம் ரெடி பண்ண சொன்னாரு. உங்களுக்கு மட்டும் தானா? இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் யாராவது வந்திருக்காங்களா? ஹலோ, என்ன பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியா தெரியுதே. கல்யாணம் ஆகல. ஒரு வயசு பொண்ணா நம்ம வீட்டுல தங்கறதுக்கு அண்ணன் எப்படி சம்மதிச்சிருப்பான்? இந்த பொண்ணுக்கு வீட்டுல உள்ளவிய எப்படி அனுப்பியிருப்பாவ? உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. ம். என் பேரு அருவி. ஓ, அருவி, நைஸ் நேம். நான் கவின் ஸ்ரீனிவாசன். உங்களை எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தான் என்ன தெரியல போல. நீங்க அண்ணியோட ஃப்ரெண்டா? சேச்சா, இல்ல. உங்க அண்ணிய நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் பார்த்தேன். ஒருவேளை அர்ஜுன் அண்ணனுக்கு காலேஜ்ல படிச்ச பொண்ணா? பிஎஸ்சி மேத்ஸ் எல்லாம். அண்ணன் டாக்டருக்கு படிச்சிருக்கு. அண்ணனுக்கு காலேஜ்லயும் படிச்ச பொண்ணு இல்ல நீங்க? அட கூறு கெட்டவனே, உன் பொண்ணனை விட 10 வயசுக்கு சின்ன பொண்ணா இருப்பா. அன்னைக்கு தெரிஞ்சவியெல்லாம் இல்ல. அப்புறம் எப்படி இங்க ஸ்டே பண்றதுக்கு அண்ணன் சம்மதிச்சான்? ஐயோ, கருவாயா. இது கருவாயனா? என்ன இல்ல, பழைய மெமரிஸ். கருவாயன் இந்த அரக்காணி தானே நம்மள கூப்பிடுவா? அத்தான், இன்னுமா என்ன அடையாளம் தெரியல? இல்லம்மா, தெரியல. நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். இது மட்டும் என்ன வில்லேஜ் இல்லாம சிட்டியா? உங்க ஊரை விட எங்க ஊர் கிராமம் தான். ஆத்தாடி ஆத்தா, உன்னை யாருன்னே தெரியலமா. நீ யாருன்னு முத சொல்ல. அத்தான், சின்ன வயசுல கூட நம்ம அம்மா அப்பா விளையாட்டெல்லாம் விளையாடி இருக்கமே. இன்னுமா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல? அம்மா அப்பா விளையாட்டா? பாவி பயலே. எது? அத்தான், நான் அரக்காணி அருவி. அரக்காணியா? ஆமாதான். சின்ன வயசுல நம்ம 2 பேரும் தானே எப்போ ஒன்னா இருப்பான். என்ன போய் மறந்துட்டேலே அத்தான்? எது? உங்களை விட சின்ன பொண்ணுனா எனக்கே எல்லாம் ஞாபகத்துல இருக்கு. என்ன அடையாளம் தெரியலையா உங்களுக்கு? ஏன் நீயா? ஞாபகம் வருதா? சின்ன வயசுல நம்ம விளையாடினது. அம்மா அப்பா. ஏச்சி வாய முடு. லே, கடவுளே, இந்த கலவை எப்படிதான் கரெக்ட் டைமுக்கு அட்டெண்டன்ஸ் போடுதோ? ஐயோ பாட்டி, என்ன பாட்டி? என்னல சொல்லியா அவ? அது என்னமோ வளர்க்கிட்டு கிடக்க. நீ நிஜமாவே அரக்காணியா? அரக்காணிங்கிற என் பேர நான் அருவின்னு மாத்திட்டேன். அவளுக்கு ஃபேஸ் கட்ல உளுந்துருவான்னு பார்த்தா அரக்காணியா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா, நீங்க என்ன பண்ற? கருவாயா? ஏய், அதான் சின்ன வயசுல நான் அப்படி கூப்பிடும் போது நீங்க சிரிச்சுக்கிட்டு தானே என்னன்னு கேப்பியா? அது சின்ன வயசு. ஆமா, பின்னாடி பறந்துகிட்டு கிடக்குமே, அதெல்லாம் எப்படி சரி பண்ண? இல்ல, உன் முடி ஜட போட்டு பின்னாடி எல்லாம் பறந்துகிட்டு கிடக்கான். அதான் ஒரு காலத்துல நீங்களும் தான் கருவாப்பையெல்லாம் சுத்திக்கிட்டு தெரிஞ்சியா? இப்ப பிளாக்கிங்கிற டானா மாறி ஒரு கலக்கலையா? அதே மாதிரிதான். ஆனால சின்ன வயசுல நம்ம விளையாடின அம்மா அப்பா விளையாட்டையெல்லாம். லே கவினே, குழவி வாய மூடு. நீ நினைக்க மாதிரியெல்லாம் ஒன்னும் இல்ல. உன் பேத்திய நான் பார்த்தே வருஷ கணக்குல ஆகுது. 2 பொம்மையை வச்சு கூட்டுக்கறின்னு விளையாடினதான் அப்படி சொல்லிக்கிட்டு தெரியுது. அது நம்ப மாதிரி இல்லையே. எனக்கு வில்லி வேற எங்கேயும் இல்ல, இந்த குழவிதான். ஒன்னையா இங்க 1 மாசம் தங்கதுக்கு அன்னை சம்மதிச்சிருக்கு. ஆமாதான், இனிமே நம்ம சின்ன வயசுல விளையாடின மாதிரி. ஆகா, என் பியாத்திக்கு மனசுல கவின பையன் இருக்கான் போல. இவ வேற இந்த குழவிக்கு மனச குளிர வச்சுக்கிட்டு இருக்கான். இங்க பாரு,
நீ பாட்டுக்கு இப்ப உளறிக்கிட்டு இருக்கிறியே அதே மாதிரி உளறிக்கிட்டு தெரியாத தகரம் பார்த்ததுன்னு வச்சுக்கான் உன் வாயிலேயே சூடு வச்சுக்கூட பாத்துக்கான். ஓ உங்க அம்மா என் வாயில சூடு வச்சிருவாவ. வச்சுதான் பாக்கட்டேன். அது பிறவிக்கு இந்த அருவி யாருன்னு தெரியும். அது என்ன அருவி குருவி நல்லாதானே இருந்து மாடனா உன பேரு அருக்காணின்னு. ம், இங்க பாரு இது ஆம்பளை பையன் எல்லாம் இருக்க வீடு. இந்த வீட்டுல ஒரு வயசு பொண்ணு தங்குது சேஃப்டி கிடையாது. உனக்கு எனக்கா உங்களுக்கா? ஏன் உனக்கு அதனால அண்ணன் கிட்ட போய் சொல்லிருந்தியா இந்த வீடெல்லாம் எனக்கு செட் ஆகல என்ன உடனே வீட்டுக்கு அனுப்புங்க என்ன வீட்டுல கொண்டு விடுங்கன்னு சொல்லு போய். அதான் நான் இங்க வந்ததே ஒருத்தரை கரெக்ட் பண்றதுக்கு தான். கரெக்ட் பண்றதுக்கா? நான் வந்த வேலையை முடிக்காம நான் போக மாட்டேன். கழுவி என்ன உன் பேத்திய வச்சு என் வாழ்க்கைய முடிச்சிடலான்னு பாக்குதியா? இவ்வளவு எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்குதியா? இல்ல நான் கூட்டிட்டு வரல, உன் அண்ணன் காரன் தான் கூட்டிட்டு வந்திருக்கான். வீட்ல மாப்பிள பாக்கியாவ பத்தியா? சமையல் தெரியாம நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? நல்ல சமைச்சு நான் புருஷனுக்கு கொடுத்து என் புருஷனை நான் வளைச்சு போடணும். அதுக்கு எனக்கு சமையல் தெரியணும்னு சொல்லிட்டு சமையல் படிக்கிறதுக்காண்டி வந்திருக்கான். ஏன் சமையல் படிக்கிறதுக்கு உங்க ஊர்ல இடம் இல்லையா? என்னதான் வந்த கெஸ்ட் எப்படி துரத்துறதுக்கு பாக்குதியா? சின்ன வயசுல அம்மா நடத்து வாய மூடு. இங்க பாரு அது சின்ன வயசு 4 பொம்மையை தூக்கி வச்சு விளையாடிட்டு இருந்தது பொம்மைக்கு கல்யாணம் பண்ணி வச்சது இதெல்லாம் வச்சு உன் வாய்க்கு வந்தது போல அடிச்சு விட்டான்னு வச்சுக்கா மொபலம் மூச்சு ஷேப் மாறிடும் பாத்துக்கா. என்னதான் எரிஞ்சு எரிஞ்சு விழுதியா? கழுவி இதெல்லாம் ஓன் டைமிங் தானே. இதுக்கெல்லாம் இந்த கவின் அசைய மாட்டான். இந்த கவினுக்கு என் முட்டை கலக்கிதான். இல்ல கவினே திரிசா இல்லனா நயன்தாரா அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அப்ப இவளை செலக்ட் பண்ணிரு. ராத்திரி உறங்கிய சமயம் எதையாவது தூக்கி போட்டு கொலை பண்ணிடுவோம்னா பாத்துக்கா. கழுவி நீ எல்லாம் ஒரு பாட்டியா? இதுக்குமே இல்லாம இந்த வயசுல மாமா வேலை பாக்கிறது நல்லாவா இருக்கு? ஏலே ஒன்னில் அவா இல்லனா இவா கண்டியா நீ சின்ன வயசுல செஞ்சு வச்ச சாதனை எல்லாம் இப்ப அவ பேசியா. அதுக்காண்டியாவது அவளுக்கு வாழ்க்கை கொடுத்துறேன். கடவுளே இந்த கழுவிய வச்சு ஏன் என்ன எப்படி சோதிக்கிறேன்? இந்த அருக்காணி வர என் தானம் வர டைம்ல நம்ம 2 பேரும் அம்மா அப்பா விளையாட்டு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாள்னா என் முட்டை கலக்கி என் மூஞ்சிலேயே காரை துப்பிட்டு போயிடுவான். அதான் நம்ம சின்ன வயசுல ஏச்சி வா மூடி. 4ஆம் கிளாஸ்ல 2 பொம்மைக்கு கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் ஒரு பிரச்சனையா? உங்க அம்மாக்கு கால் பண்ணி எனக்கு இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கல டார்ச்சரா இருக்குன்னு சொல்லு. எனக்கு ஜாலியா தான் இருக்கு. நான் ஏன் டார்ச்சரா இருக்குன்னு சொல்லி இங்க இருந்து கிளம்பணும்? கழுவி அவளே என் பியாத்தி தான். நீ கூவாமன் இல்ல. அவ என்ன உன்னை உரைச்சவா செஞ்சா? நீ போமாக்கா. அதான் நீ கவின் இன்னும் கூப்பிட்டா போதும். அதான் தானே வரோம். எது வருமோ போகுமோ ஆனா நீ கவின் கூப்பிட்டா போதும். அப்படி இல்லைன்னா அண்ணன் கூப்பிடு. அட கூறுகிட்ட பையலை கூப்பிடு அண்ணன் கூப்பிடு. போட கருவாயா? ஏன் அறிவு கட்டவில்லை? இங்க 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 கழுவி நீ தானே ட்ரைனிங் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன். போத்தேல பேத்தி என்ன அண்ணன் கூப்பிட மாட்டாளாம். நீ ஏன் கொந்தளிக்கிய? அண்ணன்னு கூப்பிட்டா என்ன, மாமேன்னு கூப்பிட்டா என்ன, அத்தான்னு கூப்பிட்டா என்ன, புருஷன்னு கூப்பிட்டா என்ன? என்னைய பார்த்தா உன் பேத்திக்கு எப்படி தெரியுதான்? என்ன கொழுப்பு இருந்தா பொட கருவாயன்னு சொல்லிட்டு போவான். நீ பொடி பிள்ளையிலேயே அது அப்படித்தானே உன்னைய கூப்பிடான். பொடி பிள்ளையில கூப்பிட்டது பொடி பிள்ளையில விளையாடுனதெல்லாம் வேற. பாரு ஒரு பேத்தி சொல்லிடுறா கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல. அம்மா அப்பா விளையாட்டுன்னு சொல்றான். இத மட்டும் என் முட்டை கலக்கி கேட்டாள்னா என்ன பத்தி என்ன நினைப்பா? அதெல்லாம் நல்ல விதமா தான் நினைப்பா. ஆமா உன் முட்டை கலக்கி யாரு? அவளை தூக்கிக்கிட்டு இவள அந்த இடத்துல வை. இந்த உலகத்துல எவனுக்கு இப்படி ஒரு பாட்டி கிடைச்சிருக்காது. அக்கா ரொம்ப புகழாத, எனக்கு கூச்சமா இருக்கு. அப்படிங்க ஸ்ரீனிவாசா உன் மகன் என்னைய கொலை பண்ண பாக்கான். கவினு இந்த குழவிதான் உன் வாழ்க்கைய டேமேஜ் பண்ண பாக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கடா. அவ என்னடானா அம்மா அப்பா விளையாட்டுங்கிறான். இந்த குழவி என்னடானா அவளை தூக்கிக்கிட்டு இவளை வைன்னு சொல்லுது. இது குழவி உனக்கு இருக்கு ஒரு நாள். ஸ்மிருதி ஸ்மிருதி என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு கனவுல இருக்க? கனவுல இல்ல அர்ஜுன், என்னால இத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இது உண்மைன்னு என்னால அக்செப்ட் பண்ண முடியல. நம்ம வரணும் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. நான் என்ன அவன் மேல இல்லாத போலாத பழியெல்லாம் தூக்கி போடுறதுக்கா சொல்லிட்டு இருக்கேன். உண்மை தெரிஞ்ச அன்னைக்கு அவன் தலையை சீவி இருப்பேனா? என்ன பண்றது, தப்பான ஆளை செலக்ட் பண்ணிட்டான். வரனுக்கு அஞ்சுக்கும் கல்யாணம் நடந்த அன்னைக்கு என்ன பாத்திருந்தா கூட கல்யாணத்தையே நான் நடத்தி இருப்பேன். கண்டிப்பா அஞ்சு புரிஞ்சு விட்டு கொடுத்துட்டு போயிருப்பான். ஆனா கல்யாணத்தை நிறுத்ததுக்கு தப்பான ஆளை செலக்ட் பண்ணிட்டா சாரு. அதுதான் அவ வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு. அர்ஜுன் எப்படி இவ்வளவு விஷயங்களா 3 வருஷமா நீ மறைச்சு வச்சிருந்த? அதான் சொல்லலாம் உண்மை தெரியும் போது அவனை வெட்டி போடுற அளவுக்கு எனக்கு கோவம் வந்தது. ஆனா என்ன பண்றது ஸ்மிருதி, இவளும் அண்ணான்னு கூப்பிட்டுருக்கா, அஞ்சுவும் அண்ணான்னு கூப்பிட்டுருக்கா. இனிப்போ என்ன பண்ண போற? உண்மையெல்லாம் வருண் கிட்ட சொல்றதுதானே நல்லது. உனக்கு அகல்யாவையும் தேவிகாவும் பத்தி தெரியாது. இந்த தங்கத்தை விட டேஞ்சர் தான் அதுங்க ரெண்டாம். 6 மாச குழந்தைக்கு குடிக்கிறதுக்கே எடுத்து கொடுத்ததுங்க. புரியல. மறந்து போச்சா? 6 மாசம் ஐரா குழந்தையா இருக்கும்போது வருண் குடிக்கிறதுக்கு கொடுத்தான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாவளை. ஆமா குழந்தைக்கு குடிக்க கொடுத்தது வருண் இல்ல, அந்த அகல்யா தான். குழந்தைக்கு குடிக்க கொடுத்து பழிய வருண்க்கு மேல போட்டது. இதெல்லாம் அவ எதுக்கு செய்யணும்? அப்பதானே குழந்தைக்கு ஒரு அம்மா தேவைன்னு அவளை கல்யாணம் பண்ணி வைப்பாவ. அர்ஜுன் இனிமே இதெல்லாம் வருணுக்கு தெரியும் போது வருணால இதை தாங்கிக்கவே முடியாது அர்ஜுன்.
3 வருஷம் சாருக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துட்டேன். இனிமே அவளோட எல்லா பொறுப்பையும் வருண் தான் பாத்துக்கணும். ஆனா அர்ஜுன், வருண் ரொம்ப பாவம். அவன் மனசுல இப்பவும் அஞ்சு மட்டும்தான் இருக்கா. இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இல்லடா சொல்றேன். எல்லாருக்க வாழ்க்கையிலயும் பிரச்சனை வரதான் செய்யும். இவன் குடிக்கிறதுக்கு போய் தானே இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கான். எப்படி பிளான் பண்ணி இவனுக்கு மேல பழிய தூக்கி போட்டுருக்காவ பார்த்தா எல்லாம். குடிக்காம சத்தப்படாம வீட்டுல இருந்திருந்தா இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டுப்பாவலாம். நிதானம் இல்லாததுனால அவன் தலையில அவனே மண்ணை வாரி போட்டிருக்கான். ஆனா நடந்த எதுவுமே வருணுக்கு தெரியாது. தெரியும் போது பாவம் ரொம்ப வருத்தப்படுவான். கிட்டத்தட்ட 4 வருஷமா இவனை மனசுல சுமந்த பாவத்துக்கு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். என்ன சொல்றதுன்னே தெரியல. இது எல்லாமே அஞ்சுக்கு தெரிஞ்சிருக்கு. அஞ்சு மனசு என்ன பாடுபட்டிருக்கான். அஞ்சு மனசு மொத்த 4 நாள் தான் பாடுபட்டது. ஆனா 4 வருஷம் இவன் செஞ்ச தப்புக்கு அவ சுமையை சுமந்துட்டு இருந்திருக்கான். உன் பார்வையில அஞ்சு கஷ்டப்பட்டானா, என் பார்வையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறது சாருதான். என்ன அர்ஜுன், அஞ்சு எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கான். தான் புருஷன் பண்ண தப்புக்கு தான் பரிகாரம் தேடணும்னு நினைச்சிருக்கான். அதனாலதானே சாருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா. இப்ப கூட உங்க சித்தி பொண்ணுங்கிறதுக்காக. அப்படியெல்லாம் இல்ல. எங்க அம்மாக்கு அவங்க அம்மா துரோகம் பண்ணிருக்காவ. எங்க அம்மா அவங்க அம்மாவாலதான் இறந்திருக்காவ. அதனால தங்கத்தோட பொண்ணுக்கு வாழ்க்கையை நான் அழிக்கணும்னு நினைச்சிருந்தா உண்மை தெரிஞ்ச அன்னைக்கே எல்லார்கிட்டையும் உடைச்சிருப்பேன். என்னாலதான் ஸ்மிருதி அதை பண்ண முடியாதே. ஏன்னா அஞ்சும் பல தடவை என் அண்ணான்னு கூப்பிட்டுருக்கான். அவ வாழ்க்கையை பத்தி யோசிச்சதுனாலதான் அன்னைக்கு எனக்கு சாருக்கு நடந்த அநியாயத்துக்கு நியாயம் வாங்கி கொடுக்க முடியாம போச்சு. அந்த இடத்துல அஞ்சு இருந்ததுனால மட்டும் தான் நான் அமைதியா இருந்தேன். இல்லன்னு வச்சுக்கோ, அன்னைக்கே வருண வெட்டி போட்டிருப்பேன். நான் அமைதியா இருந்ததுக்கு ஒரே காரணம் அஞ்சுதான். அழுது நடந்த எல்லா உண்மையும் சாரு என்கிட்ட சொல்லும் போது சத்தியமா நான் உடைஞ்சிட்டேன். என்னால அவளுக்கு நியாயம் வாங்கி கொடுக்க கூட முடியாது. அது அவள்கிட்ட சொல்லும் போது எப்படி இருந்து தெரியுமா? என்னால உனக்கு பாதுகாப்பு மட்டும்தான் கொடுக்க முடியும். நான் இருக்க இடத்துல இருந்து உனக்கு நியாயம் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது என்னாலே அதை தாங்கிக்க முடியல. ஆனா எனக்கிட்ட இருந்து அந்த பொண்ணு எதையுமே எதிர்பார்க்கல. அவளை பொறுத்த வரைக்கும் அவளையும் அவ குழந்தைய நான் காப்பாத்திருக்கேன். அது பிறகு இந்த 3 வருஷமா அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கேன். அதனாலயே அவ வாழ்க்கையில இப்பவா நான் தான் அவளுக்கு முக்கியம். ரொம்ப கஷ்டப்பட்டா ஸ்மிருதி. எல்லாருக்கும் அம்மா அப்பா ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாவ. ஆனா சாருவோட பெரிய ஆசையே தனக்கு ஒரு நல்ல குடும்பமும் நல்ல புருஷனும் கிடைக்கணும் அப்படிங்கறதுதான். நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷம், இது மட்டும்தான் அந்த பொண்ணு ஆசைப்பட்டா. ஆனா இந்த 4 வருஷத்துல அவ படாத பாடுபட்டுட்டா. என்னால ஒண்ணு புரிஞ்சுக்க முடியும் ஸ்மிருதி. வருண் அஞ்சுவ உயிருக்கு உயிரா நேசிச்சிருக்கான். அஞ்சு வருணுக்கு ஒரு படி மேல போய் வருண காதலிச்சிருக்கா. அதனாலதான் வருணுக்காக வருண் செஞ்ச தப்ப தான் சரி பண்ணணும்னு நினைச்சிருக்கா. இப்ப புரியுது நீ ஏன் ஐரா மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்தா அப்படின்னு. இப்ப அகல்யாக்க வருணுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முந்தி எப்படியாவது அகல்யாவோட நாடகத்தை வெளியே கொண்டு வந்து கல்யாணத்தை நடத்தணும். டக்குன்னு போய் ஆனந்தி அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே. அததான் நானும் சாரு கிட்ட சொல்றேன். அவ என்னடானா நடக்க இருந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நான் அவசரப்பட்டு ஒருத்தங்களை செலக்ட் பண்ணேன். அவையிலே என் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டாவ. அதே மாதிரி இப்போ நான் அவசரப்பட விரும்பல, இந்த வாழ்க்கையை இழக்கிறதுக்கு விரும்பலன்னு சொல்றான். அவ இடத்துல இருந்து பாக்கும்போது அவளுக்கு வருண் வேணும். வருண் கூட ஆயிரா கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு நினைக்கியா. அதுக்குள்ள நம்ம தலை போட வேண்டாம், அவளே பாத்துப்பா. எனக்கு அப்படியே தலை சித்திர மாதிரி இருக்கு. ஸ்மிருதி, தயவு செஞ்சு தப்பி தவறி கூட இத பத்தி எல்லாம் யாருக்கிட்டையும் வாய் திறந்துடாத. தியா கிட்ட கூட அவ மாமாவால பிரச்சனை, அதான் அவளை இங்க பாதுகாப்பா கொண்டு இருக்கேன்னு சொன்னேன். வருணுக்கும் சாருக்கும் உள்ள உறவை பத்தி நான் வாயை திறக்கல. அதுவும் நல்லாதான். அவ ஃப்ரெண்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. போய் உளறி வச்சாலும் வச்சிருவா. சரி ஸ்மிருதி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ போன் பண்ணிட்டே இருந்த பத்தியா? ஆமா, எதுவும் சொல்லாம தியாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு அப்படியே தலை வெடிக்கிற மாதிரி இருந்தது. நைட்டு ஃபுல்லா இவர்கிட்ட புலம்பிக்கிட்டே இருந்தேன். மண்டையே வெடிக்கிற மாதிரி இருந்தது. இப்ப உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு என்னமோ தலை வலிக்குது. சரி, நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன். எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. ஸ்ரீனிவாசன் அவருக்கு தங்கச்சி பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த தகரம் வேற ஒரு பஞ்சாயத்தை கூட்டம், அத வேற டீல் பண்ணணும். போயிட்டு வரேன். கவி, நம்ம வருண் சாருக்கும் சாருக்கும் கல்யாணத்துக்கு நான் லெஹங்கா போடலான்னு இருக்கேன். எது வருண் சாருக்கும் சாருக்குமா? அதான் அந்த சார்லதா. வருண் சாருக்கும் அந்த பொண்ணு சார்லதாக்கு கல்யாணம் நடக்கும்போது நான் லெஹங்கா போடுவேன். நீ எப்படி? அவிய 2 பேருக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு உனக்கு இன்விடேஷன் வச்சாவளா? கவிதா, வருண் சார் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு அகலியக்க கூட நிச்சயதார்த்தம் நடந்தது. அப்பவே நம்ம எல்லாரையும் கூட்டாவ. இப்ப அர்ஜுன் சார் தான் இந்த சார்லதாங்கிற பொண்ணு இங்க கூட்டிகிட்டு வந்திருக்காரு. வேலைக்கார பொண்ணு மாதிரி நடிக்க வச்சு அர்ஜுன் சாருக்கு அஞ்சு மாமோட குழந்தைய நல்லா பிடிக்கும்ல. அந்த குழந்தைக்கு நல்ல அம்மாவை ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு தான் அந்த பொண்ணு சார்லதாவை இங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அர்ஜுன் சார் டைரக்டா இறங்கிருக்காருனா கண்டிப்பா இவ 2 பேருக்கு கல்யாணம் நடக்கும். அறிவு கட்டவளே, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாம நீ லெஹங்கா வரைக்கும் போயாச்சா? ஆமா, இங்க பாரு, கடைசி டைம்ல லெஹங்காவா சாரியா கவுனான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆவா. இப்பவே எதுன்னு சூஸ் பண்ணிரேன். லூசு. மலன் மேம், எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. கேண்டீனுக்கு கால் பண்ணி ஒரு காஃபி கொண்டு வர சொல்றியா? சரி மேம். ஆமா, என்ன லெஹங்கா எல்லாம் பேச்சடி பட்டது? மேம் சார்லதா இருக்காவெல்லாம். மேம் சொல்லு கவி.
வருண் சாருக்கும் அகல்யா மேமுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுலாம். அப்ப என்ன துணி போடுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேம், நான் லெஹங்கா போட போறேன். அவன் என்ன போட போறான்னு தெரியல. நீ ஒன்னும் கவலைப்படாத மர்லின். கவி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எல்லாம் ஆகாது. அவ மனசுக்கு சரின்னு பட்டதுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலையே யாருக்கும் தெரியாம எவ்வளவு பெரிய முடிவை வேணாலும் எடுத்துருவா. என்ன கவி? மேம், பயப்படாதடே, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். மர்லின், ஃபோன் பண்ணிரு. எப்பவும் இது என்னதான் நீ கலாச்சிட்டு போவாவ, இன்னைக்கு என்ன முத தடவை ஒன்ன கலாச்சிட்டு போறாவ.